ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இனிமே என் சேனலில் நானே வாய்ஸ் கொடுக்க போகிறேன். எங்கள் அம்மா கொடுத்தா ஏதாச்சும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பா. இப்போ நானும் எங்கள் அம்மாவும் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, மவுண்ட் பேக்கர் அப்படின்ற ஒரு மவுண்டெயினுக்கு வந்திருக்கோம். இப்போ அந்த மவுண்டெயினில் இருக்க செயின்ஸ் லேக் ட்ரையல்ன்ற ட்ரையலுக்கு ஹைக்கிங் பண்ண போகிறோம். எங்கள் அம்மா எப்போவுமே டாக்ஸ் அலோவ் பண்ணுற மவுண்டெயினுக்கு என்னை ஹைக்கிங் கூட்டிகிட்டு வருவா. அன்னைக்குன்னு பார்த்து நல்லா சன்னியாக இருந்துச்சு. இல்லைன்னா இந்த ஊரில் எப்போ பார்த்தாலும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். தேவையான ஸ்நாக்ஸு தண்ணியெல்லாம் எடுத்துக்கிட்டு நானும் அம்மாவும் ஹைக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த ஊர் ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் எல்லாம் பப்ளிக் பிளேஸில் லீஷோட தான் இருக்கணும். இங்கே பார்த்தீங்களா, வியூ செம்மையாக இருக்குல்ல. இந்த ஊரில் நிறைய பேர் காலையில் எழுந்துச்சு ஹைக்கிங் வந்துடுவாங்க. ஆனால் எங்கள் அம்மாவும் நானும் சோம்பேறி இல்லையா, அதனால நாங்கள் ஒரு மத்தியானம் மேலே தான் கிளம்பி ஹைக்கிங் வந்திருக்கோம். அதனால தான் ட்ரெயினில் யாருமே இல்லை. சம்டைம்ஸ் நாங்கள் போகிற வர ட்ரெயினில் எந்த மனுஷங்களும் டாக்ஸ் எதுவுமே இல்லைன்னா எங்கள் அம்மா என்னை ஆஃப் ரீச்சில் விடுவா. அவள் விட்டோன்னே இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி குறுக்கு நான் ஓடி போயிடுவேன். அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எங்கள் அம்மா என்ன ப்ராப்பராக சின்ன வயசுலேருந்து அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி 2 மணி நேரம் ஆச்சு. ஆனால் நாங்கள் இப்போ தான் பாதி மலையே கடந்திருக்கோம். அப்புறம் அம்மா கிட்ட நான் பசிக்குதுன்னு சொன்னேன்னா, அம்மா இங்கே பாருடா நிறைய பெரிஸ்லாம் இருக்குது, வா உனக்கு நான் எடுத்து தர சொன்னாங்க. எடுத்து கொடுத்தோன்னே நான் அமைதியா சொன்ன பேச்சை கேட்டுட்டு சாப்பிட்டேன். அந்த பெரிஷ்லாம் ஃப்ரெஷ்ஷாக செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் நான் அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா பாதி பெரிஸ் எடுத்து பேக்கில் போட்டுக்கோமான்னு. என் சோம்பேறி அம்மா எதுவுமே பண்ணலை. அப்புறம் நாங்களும் நடக்கிறோம். ஒரு 4 மணி நேரம் கழிச்சு தான் இந்த இடத்துக்கே வந்திருக்கோம். அப்புறம் நான் அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா இந்த மலையை தானே நம்ம பார்க்கிங் லாட் வந்துருமான்னு கேட்டேன். அம்மா ஆமாடா அப்படிதான் நினைக்கிறேன்னு அவங்க. அங்கே தான் எங்களுக்கு ஷாக்கு. நம்ம மலையெல்லாம் கரெக்டாக தான் சுற்றி வந்திருக்கோம். ஆனால் பார்க்கிங் லாட் மலை மேலே இருக்கு, நாங்கள் சுற்றி வந்தது மலைக்கு கீழே. அப்புறம் எங்கள் அம்மா என்னடா பண்ணுறது, அந்த மலை எப்படி ஏறுவோம், நைட்டு வேற ஆயிடுச்சுடான்னு சொன்னாங்க. நான் தான் அம்மா கவலைப்படாத, வா என் லீஷை கட்டியா பிடிச்சிக்கோ, நான் உன்னை இழுத்துட்டு மேலே போகிறேன் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு வந்தேன். அங்கே பார்த்தீங்களே அந்த மலைக்கு பின்னாடி தான் பார்க்கிங் லாட் இருக்கு. எங்கள் அம்மாவையும் இழுத்துட்டு வந்து பார்க்கிங் லாட்டில் இருக்க காரை கண்டுபிடிச்சி எடுத்து போகிறதுக்கே மணி 11 ஆயிடுச்சு. இவ்வளோதான். நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லி நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணுங்க, நான் அம்மாவை போட சொல்கிறேன்.